ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினாலே அவர்தாமே நமக்கு நல்ல ஆலோசனை தந்து நல்வழி நடத்த விரும்புகிறார். அவருடைய வார்த்தையை பயத்தோடு நடுக்கத்தோடு தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளுகிற யாவருடைய வாழ்விலும் நிச்சயமாய் சொல்கிறேன், இந்த செய்தியின் தலைப்பு போர் வேண்டாம். ஆம் பிரியமானவர்களே, நோ வார். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையை கற்றுத் தரப்போகிறார். இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில்தான் உங்களோடு கூட தொடர்ந்து பேசியிருக்கிறேன். From the book of Acts chapter 5 verse 39. தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். இங்கே கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஆலோசனைன்னா, தேவனோடு போர் செய்யக்கூடாதான். இதை சொல்லக்கூடியவர்கள் பெரிய பக்திமான்கள்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அப்போஸ்தலருக்கு விரோதமாக ஒரு திட்டம் வந்தபோது, ஒரு காரியம் நடந்தபோது அதை கடிந்து கொண்டார். அந்த அருமையான தேவனுடைய மக்கள் மனுஷர்கள் ஜெயித்தாங்க. வாழ்க்கையில் வந்த போரை ஜெயித்தாங்க. இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் எவ்விதமான போரை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க என்பதை புரிஞ்சு கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், போர் வேண்டாம். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான சிந்தை, தேவனுடைய விருப்பத்துக்கு விரோதமான ஜெபம் அல்லது கர்த்தருடைய மனதை மகிழ்ச்சியாக்கக்கூடாதபடி என்று செயல்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை நன்மை அல்ல, தீமை தான் உண்டு பண்ணும். இதுக்கு அடையாளமாக ஒரு சம்பவத்தை நம் வேதத்திலிருந்து வாசிக்க போகிறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? 2 Kings chapter 20 verse 6. அதாவது எசேக்கியா என்கிற அருமையான தேவனுக்கு பயந்த மனுஷன்தான். அவருடைய வாழ்வில் வந்த போரை விசாரிப்போமா? உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என்னின் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஏசாயாங்கிற தீர்க்கதரிசியிடத்தில் தேவனாகிய கர்த்தர் இடைப்பட்ட ஒரு வார்த்தை. காரணம், எசேக்கியாங்கிற ராஜா போர் குணம் கொண்டவனாய் காணப்பட்டார். நீங்கள் நினைக்கலாம், ஐயா அந்த 5ஆம் வசனம் சொல்லுது, அவன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னை குணமாக்குவேன் தானே ஆண்டவர் சொல்கிறாரு. இது எப்படி ஒரு போராய் எடுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் இதோட முடியல. அவன் கண்ணீரை கண்டது உண்மை, அவனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டது உண்மை. ஆனால் அவனை சரியான வேளையிலே தம் ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ள கர்த்தர் விரும்பினார். ஆனால் இவன் என்ன செய்தான்? ஓயாமல் ஒப்பாரி வைத்தான். தேவனை நோக்கி போராடி ஜெபிக்க ஆரம்பித்தான். அதோடைய விளைவுதான் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தேன். நீங்கள் உடனே நினைக்கலாம், கர்த்தர் நமக்கு இன்னும் அநேக காரியத்தை இன்க்ரீஸ் பண்ணி தரப்போகிறாரா? பிரியமானவர்களே, புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய விருப்பத்துக்கு விரோதமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தேவனுடைய மனதை வேதனைப்படுத்தி ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். சில பெற்றோர்களை நான் பார்த்துருக்கிறேன், பிள்ளைங்க என்ன விரும்புகிறாங்கன்றதை குறிப்பால் உணர்ந்து அந்த பிள்ளைங்க எதிர்பார்க்கும் முன்பாகவோ அல்லது அவங்க கேட்கும் முன்பாகவே போய் கொடுத்து அவர்களை மகிழச் செய்வார்கள். யாருக்கு இப்படி கிடைக்கும்னா, எந்த பிள்ளைகள் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தன் பெற்றோருடைய மனதை காயப்படுத்தாமல் புண்படுத்தாமல் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து வாழும்போது உண்மையாகவே அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் மேல் பாசத்தை பொழிவார்கள். அது இயல்பான ஒரு காரியம். ஆனால் இந்த இடத்துல எசேக்கியாவுக்கு கர்த்தர் தான் தகப்பனாக இருந்தார். அதில் ஒன்று தான் மாற்றம் கருத்து இல்லை. அவன் ஆட்சி செய்த நாட்களும் பிரதானமான கோல்டன் டேஸ் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் தான் இருந்தது. ஆனால் தேவன் இவனுக்கு நியமித்த அந்த நேரம் வந்தது. அவனை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்த நேரத்தில் இவன் கண்ணீர் விட்டு ஜெபித்தான். ஐயோ, என் குடும்பம் என்ன ஆகும், இது என்ன ஆகும், ஏதோ ஒரு காரியம் மனசை தாக்கிட்டு அதனால் என்னவோ தெரில அழுது புலம்பி ஜெபித்ததுனால கர்த்தர் ஏசாயா கிட்ட சொன்னார், போய் சொல்லுப்பா, 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தேன். இதை கேட்குறேன் அன்பானவர்களை, போர் வேண்டாம். இன்றைக்கி உங்களுக்குள்ளே ஒரு சிந்தை, போரில் சிந்தை இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். யூ ஹேவ் வார் இன் தாட்ஸ். உங்களுடைய சிந்தையில் ஒரு போர் இருந்துகிட்டே இருக்குது. ஏன் என் புருஷனை ஆண்டவர் எடுத்துக்கிட்டார்? ஏன் என் மனைவியை எடுத்துக்கிட்டார்? ஏன் என் பிள்ளைகளை எடுத்துக்கிட்டார்? ஒரு முறை ஒரு தீர்க்கதரிசியை நான் அறிவேன். அவர் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்காக சென்றிருந்த போது அவரிடத்தில் விசேஷமாக ஜெபிக்க ஒரு சில குடும்பங்கள் வந்திருந்தார்கள். அதில் ஒரு குடும்பத்தார் இருளான சமுதாயத்தில் பிறந்து ரட்சிக்கப்பட்டு சில வருடங்கள் கூட தான் ஆயிருக்கும். அவர்கள் அந்த வீட்டுக்கு வந்து இந்த தேவ மனுஷன் வந்திருக்கிறார் என்று இந்த தேவ மனுஷனிடத்தில் ஜெபித்து கொண்டால் காரியங்கள் நன்மையாக முடியும் என்ற நம்பிக்கையோடு வந்தார்கள். ஆனால்
அந்த வந்த பெற்றோர்களுக்கு 2 பிள்ளைகள் என்று யாரும் சொல்லலை. ஆனால் அவர்கள் வந்தபோது ஒரு குழந்தையோடு தான் அந்த ஊழியக்காரரை சந்திக்க வந்தார்கள். அவர் எப்போதும் போல யார் எதை சொன்னாலும் கேட்டு உடனே ஜெபிக்க மாட்டார். அந்த தேவனுடைய தீர்க்கதரிசி அமைதலாய் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த நேரத்தில் அந்த பெற்றோர் வந்து நின்ற நேரத்தில் கண்களை மூடி அவர் ஜெபிக்க ஆரம்பித்த போது, 9ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் வாலிப மகனை நீங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஸ்கூலில் எஸ்கேஷனுக்கு அவங்க போகும்போது இந்த குறிப்பிட்ட நதியில் விழுந்து மரித்து போனானே, அவனை குறித்து விசாரிக்க தான் வந்திருக்கிறீர்களா என்று அந்த தீர்க்கதரிசி கேட்ட உடனே அந்த பெற்றோருடைய கண்களிலிருந்து கண்ணீராய் கொட்டிற்று. காரணம், இப்படி ஒரு ஊழியர் வந்திருக்கிறார் என்று அறிமுகம் தான் படுத்தினார்களே தவிர அந்த குடும்பத்தாருக்கும் இந்த சம்பவம் நடந்தது தெரியும். ஆனால் ஊழியரிடத்தில் அவங்க சொல்லலை, கர்த்தரிடத்தில் மாற்றம் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு புரியல, யாருக்கு? அந்த பெற்றோருக்கு. ஏன் 9ஆவது வகுப்பு படிக்கிற பிள்ளையை போய் எடுத்துட்டார் ஆண்டவரை அப்படின்னு நினச்சி இந்த நேரத்தில் கர்த்தர் அந்த தெய்வ மனுஷன் மூலமாய் பேசினார். அன்பானவர்களே, அவன் என்னுடைய கரத்தில் தான் இருக்கிறான். இன்னும் சில ஆண்டுகள் இருந்திருக்கும் பட்சத்தில் அவனுடைய பின்மாற்ற வாழ்க்கை உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் தேவன் பேரில் கொண்டு இந்த பற்றையும் குறைய பண்ணியிருக்கோம். நீங்கள் தவறான வணக்கங்களுக்கு திரும்ப போய் நரகத்துக்கே போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அந்த தீங்கு வரும் முன்பே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அந்த தீங்கு வரும் முன்பே நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிள்ளையை தம்மிடமாக எடுத்துக்கொண்டார் என்று அந்த தேவ மனுஷன் சொன்னார். பிரியமானவர்களே, எதுக்கு இதை நான் சொல்லுகிறேன்? போர் வேண்டாம். இதுக்கு நான் அடையாளம் சொல்லணும் இல்லையா? இதுக்கு உதாரணத்தை நான் சொல்லணும் இல்லையா? எசேக்கியா ராஜா அழுது ஜெபிச்சது போல் எனக்கு அந்த பிள்ளைக்கு ஆண்டு கொடுத்துருக்கலாமே, ஒரு 15 வருஷம் எனக்கு கொடுக்கலாமே. எத்தனை பேர் இப்போ கேள்வி கேட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க? என் அன்பானவர்களை, சற்று பொறுங்கள். அந்த போர் குணம் கொண்டதுனால அந்த வேதனையை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லட்டும். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரக தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகள் எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். நீங்க நினைக்கலாம், என்ன போர் உண்டாயிட்டு எசேக்கியா வாழ்க்கையில? தேவன் அவனை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரத்தில் எடுத்துக்கொண்டிருப்பாரானால் இந்த மனாசே அங்கே பிறந்திருக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமத்தை, அநியாயத்தை இஸ்ரவேல் மக்கள் மேலே தேவ ஜனங்கள் எல்லாம் வழுவி போகும்படி ஒரு பொல்லாத துர்மாக்கமான ஆட்சி அவன் செய்திருக்க மாட்டான். நல்லா கவனிங்க, போர் வேண்டாம். தேவனை விரோதமாய் இதை ஆண்டவர் அனுமதித்திருப்பாரானால் நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் போர் செய்யலாகாது என்ற நல்ல ஆலோசனை வந்தது. காரணம் என்ன? இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், எசேக்கியா ராஜா செய்த ஜெபத்தினால ஆண்டவர் அவன் மேல் வைத்த பிரியத்தினால சரி போகட்டுன்ற மாதிரி தான் கொடுத்தாரே தவிர மனதார கொடுத்துருப்பாரா? சந்தேகம்தான். ஏன்னா அந்த 15 ஆண்டில் அந்த 15 வருஷத்தில் மத்தியில் பிறந்தவன் தான் அந்த மனாசே. இந்த மனாசை செய்த வேலை என்ன பார்த்தீங்களா? அருவருப்பான வணக்கங்கள். இன்றைக்கி நான் சொல்கிறேன், தேவன் வேண்டாம் என்றால் வேண்டாம் சொல்லுங்கள். ஆண்டவர் கொடுப்பேன்றால் தாழ்மையாக பொறுமையாக இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. இல்லாத பட்சத்தில் இப்படி தான் பல காரியங்கள் நடக்கும். இன்னொரு காரணம் கூட ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ண ஈசாக்கை கொடுக்க விருப்பப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் அதுக்கு முன்பாக சாராவுடைய குணத்தினாலே நடந்தது என்ன? அடிமை பெண்ணிடத்தில் ஒரு பிள்ளையை பெற்றான். அவன் தான் இஸ்மவேல். உலகமே அவன் துஷ்டன் என்று சொல்லப்பட்டிருக்கு. பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. எதுக்கு நான் சொல்கிறேன்? பிரியமானவர்களே, மறுபடியும் சொல்கிறேன், போர் வேண்டாம். கர்த்தர் நியமித்த வேளையில் நிச்சயமாக உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தர் நியமித்த வேளையில் உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆவிக்குரிய உலக ரீதியான நன்மைகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் தயவு செய்து போர் வேண்டாம். அழிந்து போகிற ஜனங்களுக்காக போராடி ஜெபிங்க. அழிந்து போகிற அல்லது பரிசுத்த குலைச்சலான காரியம் வரும்போது போராடி ஜெபிங்க. அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறத இன்னும் வெறுங்கையாக நம்ம இருக்கிறோமே, ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணலையே, அதுக்கு வேணால் போராடி ஜெபிங்க. தயவு செய்து கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமான வேண்டுதல் செய்யாதபடி கவனமாக இருங்க. கர்த்தருக்கு விரோதமாக போர் செய்ய எந்த மனுஷனாலும் இந்த பூமியில் இதுவரைக்கும் முடியாது, இனிமேலும் நடக்க போகிறதும் கிடையாது. அங்கே உங்கள் நலனுக்காக சொல்கிறேன், தேவ சித்தத்தை அறிந்து நாம் ஏதாயிலும் அவர் சித்தத்தைப்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருக்கிறோமே. இதுதான் நாம் அவர் மேல் கொண்டிருக்க நம்பிக்கை. எசேக்கியா ராஜா போல் இதே ஒரு வசனத்தை சொல்லி சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பின்வாங்கி போய்
ஐயோ, அந்த எத்தனையோ பேர்ட்ட சொல்லியிருக்காங்க, நாங்கள் போராடி ஜெபிச்சு வாங்கினோம் ஐயா அந்த பிள்ளைய, கடைசியில் பார்த்தீங்களா இன்றைக்கி இவ்வளோ துர்மாக்கமாக இருக்கும், அன்றைக்கே இறந்துருக்கலாம் போல இருக்குன்னு வேதனைப்படக்கூடிய பெற்றோர்கள் ஏறாங்க. நான் பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லி எல்லா காரியத்துக்குமே சொல்லுவேன், அன்பானது உங்கள் நன்மைக்காக சொல்லுவேன். தேவன் தந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் சொல்லுவேன். தேவன் நியமித்தபடி ஓடுவீர்களானால் உங்கள் ஓட்டம் சுகமாய் நலமாய் இருக்கும். நீங்களும் அநேகர் இந்த ஜீவ ஓட்டத்துக்கு நேராக நடத்த வழிவகுக்கும். ஆக இந்த நன்மை பெற்றிட தேவனிடத்தில் இந்த வார்த்தையை மற்றும் சொல்ல மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் இறங்குவார், மனதுரிய அற்புதம் செய்வார். நீங்கள் இன்னும் காத்திருப்பீர்களானால் ஏற்ற வேளையில் அதன் காலத்தை செய்வார். ஆக போராடுவோம். தேவனே, அழிந்து போகிற ஆத்மாக்களை தாரும் என்று போராடுவோம். பல சுயநல எண்ணங்களை கொண்டு போராட வேண்டாம். ஆவுன்னா யாக்கோபு சொன்னது சொல்லுவாங்க, நீர் என்னை ஆசீர்வைத்தாலோடு என்னை போகவில்லை. என் அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு இன்னும் வெளிச்சத்தை தருவாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற எல்லோருடைய வணக்கங்களின் திறந்தருளும் அப்பா. போர் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்துக்கு விரோதமான சிந்தை வந்தாலே அது போரை தொடங்கிடுமே. உங்களுடைய விருப்பத்துக்கு விரோதமான வாழ்க்கையை செய்ய துடிக்கும் போது, அதுக்காக மனுஷியமாக ஓடும்போது, அன்றைக்கி ஆண்டவரே எவ்வளோ பேர் எத்தனை இடங்களை சிக்கி தவித்தார்களப்பா. தங்கள் கண்களை இழந்தவர்கள், கைகளை இழந்தவர்கள், தன் ஜீவனை இழந்து எத்தனை பேர் பரிதாபத்துக்குரியவர்கள். என் தேவனே, ஞானத்தால் நிரப்பும், புத்தியால் நிரப்பும். ஜெபிக்கிறோம் என்ற போர்வேலை இன்றைக்கு ஆண்டவரே உமக்கு விரோதமான செயலில் ஈடுபட்டு விடாதபடி ஒவ்வொருடைய கண்களையும் திறந்துடும். ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்க கட்டுத்தார். வேத வசனங்கள் உட்பட்டு ஜெபிக்கிற ஜெப ஆவியை தந்தருளும். ஆசீர்வதி. போர் வேண்டாம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, யார் எப்படி ரட்சிக்கப்படணும், எந்த நேரத்தில் அவருடைய பரலோக ராஜ்யத்தை எடுக்கணும்னு நீர் வைத்திருப்பீரோ அந்த திட்டம் மட்டும் நிறைவேறட்டும். இயேசு சொன்னது போல, நீர் எனக்கு நியமித்த எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன்னு சொன்னது போல சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்து முடிக்கிற கிருபை தாரும். புகழும் துதி உமக்கு மீட்பர் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இதை போன்ற இன்னும் பல ரகசியங்களை, பல வெளிச்சத்தை தேவன் நல்ல ஆலோசனை தந்து உங்களை நடத்திருக்கிறார். ஆக இந்த நன்மை பெற்று நீங்கள் இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரியை நினைக்க, தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்க மறக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.